உங்க காதல் வாழ்க்கையில ஏதாவது அதிசயம் நடக்கிறனால, நீங்க எதிர்பார்க்குற மாற்றம் இல்லன்னா கல்யாணம் இந்த மாரி ரொம்ப சந்தோஷமான நிகழ்வுகள் ஏதாவது நடக்குமா? அப்படின்னு தான் பார்க்க போறோம் இங்க. ஆல்ரெடி இங்க வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. இதுக்காக நம்ம உங்களோட ஆன்செஸ்டரோட உதவி கேட்க போறோம். ஏன்னா, அவங்களோட பிளெஸ்ஸிங்கும், அவங்களோட கர்மாவையும் தான் நம்ம சுமந்துட்டுருக்கோம் வழி வழியா. ஸோ அவங்களோட உதவி இல்லாம நம்மளால முன்னாடி போக முடியாது வாழ்க்கையில. ஸோ காதல் வாழ்க்கையில நிச்சயமா அவங்களோட பிளெஸ்ஸிங் உங்களுக்கு தேவைப்படும். இப்போ அத தான் நம்ம பார்க்க போறோம். இங்க வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் காத்துட்டு இருக்கு. ரொம்ப நேரம் கம்மியா இருக்கு. உங்க என்ன சொல்றாங்க அப்டின்னா, சந்தோஷமான விஷயம் தான். பிரபஞ்சம் என்ன சொல்றாங்கன்னா, உங்களோட அதிசயம் வந்து நிகழ்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. டிக், 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 டிக் டாக். அது வந்து இட்ஸ் லைக் அது அவ்வளோதான். நீங்க திரும்பி பார்க்குற அந்த நொடி, எந்த நொடி வேணா உங்க காதல் வாழ்க்கையில அதிசயம் நிகழலாம் அப்டின்னு சொல்றாங்க. உங்கள என்ன பண்ண சொல்றாங்க அப்டின்னா, இங்க பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து கீழ இருந்துட்டு உங்களால கிளியரா பார்க்க முடியுமான்னு தெரியல. அ அ இங்க ஒரு பெண் உருவம் வந்து பார்த்தீங்கன்னா, நிலாவ வந்து கயிறு போட்டு கட்டி இழுத்துட்டு இருக்காங்க. பிரபஞ்சம் என்ன சொல்றாங்க அப்டின்னா, இப்போதைக்கு நீங்க பண்ண வேண்டியது எல்லாமே ஒண்ணு தான். இமேஜின். உங்களுக்கு என்ன வேணுமோ அத கற்பனை மட்டும் பண்ணுங்க. காதல் வாழ்க்கையில நீங்க பங்களாவோட செட்டில் ஆகி 4, 5 குழந்தைங்க பெத்து சந்தோஷமா இருக்கணும்னு நெனைச்சாலும் சரி, பிரபஞ்சம் என்ன சொல்றாங்கன்னா, அந்த கற்பனைய ரொம்ப தெளிவா பண்ணுங்க. குழப்பிக்க வேண்டாம். குழப்புனீங்க அப்டின்னா, இந்த காதல் அதிசயம் நிகழாது. குழம்பிக்கல அப்படின்னா, நிச்சயமா நீங்க என்ன கற்பனை பண்றீங்களோ, அது நிகழும். நீங்க வந்து கற்பனை மட்டும் தான் பண்ணணும். அது எப்படி நடக்கும், எப்ப நடக்கும் அப்படிங்கிறத விட்டுற சொல்றாங்க. TikTok அது வந்து ரொம்ப அருகாமையில இருக்கு. நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ அத நம்புறீங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ அழகா இந்த காதல் உங்க கைகள்ல வந்து சேரும். பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்றது ஒரே ஒரு விஷயம் தான். டோன்ட் ஸ்ட்ரெஸ். அத போட்டு அழுத்தி இப்படி இருக்குமா, அப்படி இருக்குமா, அங்க போயிடுவாங்களா, இங்க போயிடுவாங்களா, இப்படி இருப்பாங்களா, எதுவுமே வேண்டாம். பி பிளாங்க். எத பத்தியும் யோசிக்க வேண்டாம். உங்களுக்கு ஜர்னல் பண்ற பழக்கம் இருந்ததுன்னா, என்ன உங்க காதல் வாழ்க்கை இருக்கணும், எப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ, அதே மாதிரி அதெல்லாம் எழுதுங்க. இல்ல உங்களுக்கு வரையிற பழக்கம் இருந்தா வரைஞ்சிருங்க. அ இல்ல எனக்கு 2மே வராது அப்படின்னா, அப்படியே விஷன் பண்ணணும், என்விஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இந்த விஷன் நெறைய YouTubeல போட்டீங்கன்னா தெரியும். அது எப்படி பண்றது அப்படின்னு நெறைய இருக்கும் கைடன்ஸ். உங்களுக்கு எது செட் ஆகுதோ அந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம், 10 நிமிஷம் அத பத்தி நீங்க யோசிச்சு பாருங்க. அதாவது ரொம்ப நெகட்டிவ் தாட்ஸே இல்லாம ஃபுல்லா சந்தோஷமா இருந்தீங்கன்னா எப்படி இருப்பீங்க? அப்படிங்கிறத மட்டும் யோசிங்க. பிரபஞ்சம் சொல்லுங்க வேற எதையும் யோசிக்க வேண்டாம். ஹியர் அண்ட் நவ். யோசிச்சுட்டு இந்த நொடியில இருங்க. எத பத்தியும் யோசிக்க வேண்டாம். நீங்க என்ன பண்ணணும்? உங்க காதலன் என்ன பண்ண போறாங்க? உங்க பேரண்ட்ஸ் ஒத்துப்பாங்களா? அவங்க பேரண்ட்ஸ் என்ன பண்ண போறாங்க? இதுல கார்மிக் எனர்ஜி இருந்தா என்ன பண்ண போறாங்க? நோ. நத்திங். பிளாங்க். கற்பனை மட்டும் பண்ணிட்டு, மேட்ர எங்க கையில விட்டு நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இவ்ளோ அழகா உங்களுக்கு பிரபஞ்சம் என்ன சொல்றது? அ பால் நழுவி பழம் நழுவி பால்ல விழுந்து, அது வந்து வாயில விடுறதுக்கு, "வாய் மட்டும் திறந்து வைம்மா" அப்படின்னு சொல்றாங்க. ஸோ திறந்து வைங்க யாராவது. வேணுங்கிறவங்க கற்பனை மட்டும் பண்ணா போதும். உங்க ஆன்செஸ்டர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஆர்வமா இருக்காங்க உங்ககிட்ட பேசுறதுக்கு. மேபி நீங்க ஓ மை காட்! தே ஆர் கிவிங் யூ ஹேப்பி நியூஸ். உங்களோட ஆன்செஸ்டர்ஸ் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஏன்னா, அவங்க வந்து தீபாவளி கொண்டாடிட்டு இருக்காங்க. ஏன் தீபாவளி கொண்டாடுறாங்க அப்டின்னா, உங்க காதல் வாழ்க்கை ரொம்ப அழகா ஒரு டர்னிங் பாயிண்ட் எடுக்க போது. நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்க போறீங்க. அதனால அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஸ்னேக் ஷெட் ஓல்ட் ஸ்கின். பழைய டெக்னிக், பழைய பழக்கவழக்கங்கள் புதுசா பொறந்துரு அப்டின்றாங்க. நீங்க ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிட்டீங்க. எதையோ ஒண்ணு உடைச்சிட்டீங்க. மேபி ஆன்செஸ்ட்ரல் கர்ஸ் ஓடிட்டு இருந்த இந்த நேரங்கிறத துரத்தி ஓடிட்டு இருந்தத நிறுத்திட்டீங்க உங்க வாழ்க்கையில. ரொம்ப அமைதியாயிட்டீங்க. இல்லன்னா அமைதியா இருக்கறனால சில விஷயங்கள் உடையப்போது, சில பேட்டர்ன்ஸ் இல்லன்னா வந்து சில மாயைகள் உடையுது. அதனால உங்க ஆன்செஸ்டர் என்ன சொல்றாங்க அப்டின்னா, "நீ பழைய ஆள் கிடையாது. இப்போ வந்து நீ" மேபி நீங்க அவங்களோட ஏதோ ஒரு விஷயத்த நீங்க உடைச்சிட்டீங்க. காலத்த கடந்துட்டீங்க. இல்லன்னா சம்திங் யூ டிட். ரொம்ப பொறுமையா இருந்துட்டீங்க. இல்ல இந்த காதல் மேல நீங்க வச்சிருந்த நம்பிக்கை, பாசம் அது எப்படி வேணா வச்சுக்கோங்க. அந்த உண்மையான நேசம் அது வந்து ஏதோ ஒரு விஷயத்த உடைச்சிருச்சு. பிரபஞ்சமே உங்களுக்கு தலை வணங்குற நிலைமையில இருக்காங்க. அதனால என்ன சொல்றாங்க, "இன்னும் கொஞ்சம் தூரம் தான். அவ்வளோதான். நீ வந்து ஆல்மோஸ்ட் தேர்." அதுதான் சொல்றாங்க. "நீ அங்க தான் இருக்க. நீ பண்ண வேண்டியதெல்லாம் நம்பிக்கையோட கற்பனை மட்டும் பண்ணு. மீதிய நாங்க பார்த்துக்கிறோம்." ஓல்ட் ஸ்கின் இது வந்து ஸ்னேக் எனர்ஜி. உங்கள யாராவது வந்து ம் அ அ காயப்படுத்த நினைச்சாலும் சரி, இது காமிக் எனர்ஜியா இருந்தாலும் சரி, அவங்கள வந்து உங்களோட ஆன்செஸ்டர்ஸ் பார்த்துப்பேன்னு சொல்றாங்க. அது இல்லாம நீங்க புரொடெக்டட். உங்களோட ஹார்ட் சக்கராவ யாரும் இனிமே எதுவுமே பண்ண முடியாது. இட்ஸ் அ புரொடெக்ஷன். ஸ்னேக்ல நல்லதும் இருக்கும், கெட்டதும் இல்லையா இருக்கும் இல்லையா? இது வந்து உங்களோட புரொடெக்ஷன் லைக் டிராகன் எனர்ஜி மாதிரி இது வந்து உங்களோட புரொடெக்ஷன் எனர்ஜி. உங்களோட ஆன்செஸ்டர்ஸ் உங்கள சுத்தி உருவாக்குன ஒரு அ பாதுகாப்பு வளையம். இந்த பாதுகாப்பு வளையத்துல நீங்க இருக்கிற வரைக்கும், உங்களோட சந்தோஷமும், உங்க காதலும் எங்கேயும் போகாது. ஸோ நீங்க
அதனால தான் நான் சொல்றேன். நெகட்டிவ் தாட்ஸே இருக்கக்கூடாது. நீங்க எத ஓப்பன் பண்றீங்க? இப்ப இது இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ஓப்பன் ஆகுது. இட்ஸ் லைக் சன்ஃப்ளவர் ஓப்பன் ஆகுற மாதிரி. அது எப்போ ஓப்பன் ஆகும்? சூரியன பார்த்தா மட்டும் தான். சூரியன் இல்லன்னா அது வாடி போயிடும். ஸோ இப்போ உங்களோட சூரியன், உங்களோட காதல் வாழ்க்கை மலர்றதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா நம்பிக்கை. நீங்க பண்ற இந்த இமேஜினேஷன். அது இல்லாம நீங்க பிரபஞ்சத்த நம்புற அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை, வச்சிருக்க நம்பிக்கை. உங்களோட ஆன்செஸ்டர்ஸ் வந்து ஏதோ ஒரு விஷயம் நீங்க நம்புனீங்க அவங்கள ஃப்ரம் அ ஹையர் பெர்ஸ்பெக்டிவ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, மேல இருந்து இத பார்க்குறாங்க உங்களோட ஆன்செஸ்டர்ஸ். அவங்க உங்கள தே ஆர் லுக்கிங் லைக் அ ஹாக். எப்படின்னா, ஒரு கழுகு மாரி உங்கள பார்த்துட்டே இருக்காங்க. உங்கள யாராவது காயப்படுத்துறாங்களா? உங்களுக்கு எதிரா யாராவது பிளான் பண்றாங்களா? இதெல்லாம் வந்து நீங்க கவலைப்படவே தேவையில்ல. இல்ல நான் ஆஃப் ஆனதுக்கு காரணம் இது வந்து எனக்கு ஒரு ஹிடன் கேமரா இல்ல நான் கேமராவ ரிமைண்ட் பண்ணுது. அதனால தான். கொஞ்சம் என்ன சொல்றது? நீங்க அந்த மாரி ஏதாவது ஒரு சூழ்நிலையில இருந்தீங்க அப்டின்னா, பிரபஞ்சம் சொல்றாங்க, அ இது கழுகு, இது பாம்பு. இந்த பாம்பு வந்து உங்கள வாட்ச் பண்ணதுக்கு ஏதாவது ஹிடன் கேமரா அந்த மாரிலாம் கேமரா இப்ப ஏன் இன்சிடென்ட்ல நடந்த மாரி ஏதாவது கேமரா வச்சிருந்தாங்க அப்டின்னா, அவங்க மாட்டிக்க போறாங்க. இட்ஸ் லைக் கழுகு. பாம்போட எதிரி கழுகு தான். கழுகால பாம்ப வந்து அது மேலருந்து பார்க்கும். இவங்க வந்து தரையில வேல பார்த்துருங்க. பாம்பு எப்படியுமே கீழ தான். அதால பறக்க முடியாது. யாரோ ஒருத்தங்க அவங்கள அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் பண்ணனால அவங்க மாட்ட போறாங்க. இல்லன்னா அது வந்து ஒரு பெரிய இஷ்யூவா மாறும். ஸோ இது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் மெசேஜ். இந்த மாரி நீங்க யாராவது உங்கள ஃபாலோ பண்றாங்க, இல்லன்னா ட்ராக் பண்றாங்க அப்படின்னா, தே வில் பி பனிஷ்ட். உங்களோட ஆன்செஸ்டர்ஸ் சொல்றாங்க. டோன்ட் டச் மை பேபி. வி ஆர் தேர் அப்படின்னு சொல்றாங்க. அதனால தான் நீங்க புரொடெக்டட். உங்க சந்தோஷத்த அவங்களால எதுவும் பண்ண முடியாது. அ தூரமா இருந்து பார்க்க மட்டும் தான் முடியும். இட்ஸ் லைக் ஃபீல் லைக் எ ஹீரோயின். அவங்கலாம் ஏதாவது இது மாரி பண்ணாங்க அப்படின்னா, ஃபீல் லைக் எ ஹீரோயின். 6 ஆஃப் பென்டிகிள்ஸ் பேலன்ஸ். கண்டிப்பா உங்க வாழ்க்கையில பேலன்ஸ் வருது. இந்த பேலன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க ஏதோ ஒரு தொலைஞ்ச விஷயத்த கண்டுபிடிக்கிறீங்க திரும்ப. மேபி உங்க சந்தோஷத்த கண்டுபிடிக்கிறீங்க. ஏதோ ஒரு விஷயம் நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்தது. மேபி இந்த காதல். காதல் உங்க வாழ்க்கையில இல்ல, இல்லன்னா பாஸ்ட் ஃபெயிலியர்ஸ் இருக்கு அப்படின்னா, நோ. பிரபஞ்சம் சொல்றாங்க, ஏதோ ஒரு விஷயத்த நீங்க புதுசா கண்டுபிடிக்க போறீங்க. அது எங்கேயோ ஒளிஞ்சு கிடக்கு. சோஃபா கடியில எங்கேயோ போயிடுச்சு. ஒரு வைரம் எங்கேயோ தொலைஞ்சிருச்சு. மேபி நீங்களே வைரம் தான். தொலைச்ச வைரத்த நீங்க இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா தோண்டி எடுத்துட்டு இருக்கீங்க. இட்ஸ் லைக் ஷெட் ஓல்ட் ஸ்கின். புதுசா நீங்க பொறக்குறீங்க. ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து பழைய விஷயம் உங்கள வந்து அந்த புது எனர்ஜிக்கு கொண்டு போக போகுது. இல்லன்னா வந்து தொலைஞ்சு போச்சுன்னு நினைக்கிற ஒரு விஷயம். மேபி காதல் தொலைஞ்சு போச்சு அப்படின்னு நினைச்சிருந்தீங்கன்னா, உங்களோட ஆன்செஸ்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, நோ பேபி, தட்ஸ் சேஃப் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அதிசயம் வந்து எந்த நொடி வேணா நடக்கலாம். அதுக்கு நீங்க இந்த நொடியிலேருந்து பரபரப்பா இருக்காதீங்க. அதுதான் பிரபஞ்சம் சொல்றாங்க பிளாங்க். கை நழுவி போற மாதிரி தான் இருக்கும். ஆனா கை நழுவி போகாது. 7 ஆஃப் வான்ஸ் ஹோல்ட் யுவர் கிரவுண்ட். உங்களோட காதல விட்டு தரவே வேண்டாம். உங்களோட பொசிஷன் எங்கேயோ அங்கேருந்து அசையவே வேண்டாம். எத்தனை பேர் உங்களை என்ன ப்ளேம் பண்ணாலும் இந்த மாதிரி தூரமா இருந்து வாட்ச் பண்ணாலும் சரி, உங்களை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணாலும் சரி, நிறைய பேர் அட்டாக் பண்ண ட்ரை பண்றாங்க. நிறைய ஃபெமின் எனர்ஜி ஸ்பெஷலா. மேபி உங்களுக்கு பொறாம நீங்க வந்து ரொம்ப யூனிக் விச் இல்லைன்னா வந்து இந்த மாதிரி நீங்க ஏதோ ஒரு ஒரு விஷயம் பண்ணியிருக்கீங்க உங்களே தெரியாம. நீங்க வந்து இது விளையாட்டுத்தனமா பண்றீங்க. இந்த மாதிரி நீங்க ஒரு வைரத்தை கண்டுபிடிச்ச மாதிரி தான் ஏதோ ஒரு விஷயத்த நீங்க கண்டுபிடிச்சீங்க. அட கடவுளே அப்படின்னு கண்ணாடி கல்ல நினைச்சேன் இது வைரமா அப்படிங்கறத வந்து நீங்க இப்பதான் பண்ணிருக்கீங்க. அதனால உங்களை எனர்ஜெட்டிக்கா அட்டாக் பண்ணி உங்களை ஒண்ணுமில்லாம அழிச்சிடணும்னு நினைக்கிறாங்க. இட்ஸ் லைக் நீங்க இப்ப ஹீரோயின் மாதிரி ஃபீல் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உடனே என்ன பண்ணுவாங்க, நீங்க அப்படிலாம் இல்ல அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுவாங்க. அப்ப நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும், ஆமா நீங்க ஹீரோயின் தான் அப்படின்னு ஒத்துக்கிறாங்கன்னு அர்த்தம். ஸோ ஃபீல் நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்களோ அதுவா தான் நீங்க ஆக போறீங்க அப்படின்னு பிரபஞ்சமும் சொல்றாங்க, உங்களோட ஆன்செஸ்டர்ஸும் சொல்றாங்க. ஸோ இந்த காதல் கை கூடுறதுக்கு ஒரே ஒரு விஷயம் தான், ஸ்டாண்ட் இன் யுவர் பவர். நீங்க என்ன கற்பனை பண்றீங்களோ பிளான் பண்ண சொல்றாங்க. 10 ஆஃப் கப்ஸ் இங்க பாத்தீங்க அப்படின்னா. ஸோ உங்க காதல் உங்க கை நழுவி நிச்சயமா போகாது. உங்களோட ஆன்செஸ்டரும் பிரபஞ்சமும் உங்களுக்கு ரொம்ப துணையா இருக்காங்க. வீல் ஆஃப் ஃபாஸ்ட் நான் சொல்லல, இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா இந்த நொடி இப்போ மாறிட்டே இருக்கு. ஆல்ரெடி இது மாற ஆரம்பிச்சிச்சு. இதை தடுக்கிறது வந்து இம்பாசிபிள். யாராவது பண்ணாங்க அப்படின்னா அவங்க மாட்டிக்க போறாங்க. நான் சொன்ன மாதிரி தான். அவங்க வந்து உங்களை வாட்ச் பண்றாங்க, இல்லைன்னா வந்து ஸ்பெல் பண்றாங்க. பாம்பு என்ன வேணா வேணா பண்ணும். ஆனா யூஆர் ப்ரொடெக்டட். இந்த பாம்புக்கு நேரம் சரியில்லை, நெருங்கெடுத்தோம். ஸோ இது வந்து உங்களோட தோஷமா கூட இருக்கலாம். எல்லாமே உங்களை விட்டு போகிறது.
டூ ஆஃப் வாண்ட்ஸ் பிளான். ட்ராவல் பண்ணுறீங்கன்னா பிளான் பண்ணலாம். உங்களது எல்லாமே வந்து ஃபேவரபிளா இருக்கும். எங்க ட்ரிப் பிளான் பண்றீங்கன்னா சக்சஸ் ஆகும். 10 ஆஃப் வாண்ட்ஸ் ஏதோ ஒரு பழைய விஷயத்த, தேவையில்லாத விஷயங்கள், பாரங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு போங்க. ரொம்ப பேஷனேட் லவ் உங்கள நோக்கி வந்துட்டுருக்கு. காதல். பிளான் பண்ணுங்க. இங்க பார்த்தீங்கன்னா 7 ஆஃப் கப்ஸ், ட்ரீம்ஸ் கமிங் ட்ரூ. இது வந்து நெகட்டிவ்னு சொல்ல முடியாது. இங்க பார்த்தீங்கன்னா பாம்பு. அதே வாவ்! அதே பாம்பு தான் இங்க இருக்கு. ஒரே ஒரு விஷயம் தான். நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் அவ்வளோதான். நீங்க நீங்க பிளான் பண்றதுல கரெக்ட்டா பாம்பு இருக்கிற கப்லயே போய் வச்சிடக்கூடாது கைய. அவ்வளோதான் ப்ராப்ளம்னு சொல்றாங்க. இத வந்து அவங்க பார்த்துப்பாங்க. ஸோ கேர்ஃபுல்லா பிளான் பண்ணுங்க. ரொம்ப ரகசியமா வச்சுக்கோங்க. இது ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா இருக்கு. ஏன்னா இங்க ஒரு பாம்பு இருக்கு. நீங்க வந்து உங்களோட இது பரமபதம் மாரி தான். நீங்க கீழ போலாம். ஆனா வந்து ஒரே பாம்பு. அந்த பெரிய பாம்புல ஏறி கட 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 கடன்னு நீங்க மேல வந்துருவீங்க. ஆனா இந்த காமிக் எனர்ஜி பாம்பு கொத்தி, கழுகு கொத்தி, கடைசியில வந்து ஃபர்ஸ்ட்ல நிக்கும். ஸோ டோன்ட் வரி. ஹை பிரீஸ்டஸ் யூ நோ எவ்ரிதிங். உங்களுக்கு நல்லாவே தெரியும் எந்த எந்த பாதைய தேர்ந்தெடுத்து போகணும் அப்படின்னு. ஓ மை காட்! ஓ மை காட்! இல்ல. இது வந்து ஒரு டிஃபரண்ட் மெசேஜ். சரி. இந்த பார்க்கலாம். அதனால வந்து நீங்க போற பாதைய மட்டும் ரொம்ப ரகசியமா வச்சுக்கோங்க. என்ன கர க உங்களுக்கு ஒரு 10 ட்ரீம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுல ஒரு ட்ரீம் மட்டும் கொஞ்சம் டேஞ்சர். அது மட்டும் என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டு, மீதி 6 கப் 6 ஆஃப் கப்ஸ். ஒரு கப்ப தள்ளிட்டீங்க அப்டின்னா 6 ஆஃப் கப்ஸ். 6 ஆஃப் கப்ஸ் பார்த்தீங்க அப்டின்னா, பாஸ்ட் லவ், பாஸ்ட் லைஃப் கனெக்ஷன். ஸோ அதில ஒரு ஆப்ஷன் மேபி ஓ! ஓ! ஆ ஒரு பாஸ்ட் உங்க யாருக்காவது ஒரு சிலருக்கு மட்டும் பாஸ்ட் லவர் யாராவது திரும்பி வந்தாங்க அப்டின்னா, அப்டியே ஃபுட்பால் மாரி கிக் பண்ணி வெளிய தொரத்தி விட்டுருங்க. அது வந்து டேஞ்சர். அந்த பெர்சன் வந்து நல்ல இன்டென்ஷனோட வரல. அவங்க காமிக்கோட சேர்ந்து ஏதோ ஒரு பிளான் பண்ணி உங்கள கவுக்க வராங்க. ஏன்னா, நீங்க ஏதோ ஒரு டிவைன் பீயிங் இல்லன்னா உங்களோட ஆன்செஸ்டரோட பிளெஸ்ஸிங் உங்களுக்கு காத்துட்ருக்கு. இந்த காதல் தான் உங்களோட பிளெஸ்ஸிங். ரொம்ப பேஷனேட் லவ். இது வந்து பிரபஞ்சம் உங்களுக்காக வச்சுட்டு இருக்கிறது. எவ்ளோ தடைகள் இருந்தாலும் இந்த காதல் ஒண்ணு சேரும். அதுதான் இங்க விஷயம். அ அதனால உங்கள தடுக்கிறதுக்கு உங்களோட பாதைய வந்து கலைச்சு விடுறதுக்கு பாஸ்ட்லேருந்து யாராவது வருவாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபுட்பால். ஒரே கிக் தான். அது வந்து கோல் அடிக்கணும்னு அவசியம் இல்ல. அது வந்து கிரவுண்ட தாண்டி வெளியில போயிரணும். பிளே கிரவுண்ட்லயே இருக்கக்கூடாது. அவ்வளோதான். ஜெய் சரம். காட் பிளஸ் யூ.